இன்னைக்கு சட்டசபை வேற மாதிரி ஒரு சம்பவங்கள் கிளப்புறோம் அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குது. திமுகவுக்கு இந்த லைவ்லயே ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் முழுமையா போய் சென்று சேர்றதுல திமுகவுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னாவே ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஏவா வேலை ஆரம்பிச்சாரு. ஐயா லைவை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க, இதனால வெளியே போய் இந்த மாதிரி ஆகுதுன்னு அவரு பேசினாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவரு பேசினாரு, நேரு பேசினார். இப்போ விடுமுறையிலிருந்து வந்த எதிர்கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா டப்புன்னு இன்னைக்கு பேசும்போதே பாத்தீங்கன்னா அந்த லைவை கொஞ்சம் பாத்துக்குங்க, வெளியே ரீல்ஸா கட் பண்ணி வேற மாதிரி போகுது, அதை கொஞ்சம் பார்த்து நிறுத்துங்க, லைவை கட் பண்ணுங்கன்னு டைரக்டா சொல்ல மாட்டாங்க. டைரக்டா சொன்னா மக்கள் பொங்கி எழுந்துருவாங்க இல்லையா? அதனால மறைமுகமா ஐயா லைவை பாத்துக்குங்க ஐயா அப்படின்ற மாதிரி கட்டுன்ற வார்த்தை வராது, இப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருந்து பயங்கரமா பேசுறாப்புல. இன்னொரு பக்கம் சிடிஆர் மற்றும் உதயநிதிக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க, வேற மாதிரி நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல பாக்குற எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டோம். வீடியோவை பார்த்தா ரொம்ப உதவியா இருக்கும். நானும் பல பேர் சொல்றேன், அதை பார்த்துட்டு பண்ணுங்க கைஸ். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எழுந்த உடனே சபாநாயகரை பாராட்டுறாரு. நீங்க எங்களை அவையில வழி நடத்துறதும் சரி, யார சபாநாயகரை பயங்கரமா பாராட்டுறாரு. சோ ஆளுங்கட்சிக்கு நீங்க அதிகமான வாய்ப்புகள் கொடுக்குறீங்க, எதிர்கட்சிகள் கொஞ்சம் அங்கங்க வாய்ப்புகள் கொடுக்குறீங்கன்ற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படியே புகழ்வது மோல் பழிப்பது அதை தான் அங்க பண்ணாரு. ஆனா தெளிவா அங்க சபாநாயகர் சொல்லிட்டார், எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமா கொடுக்குறேன்றத சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் சட்டசபை பெருசா பார்த்ததுல, ஆனா இந்த சட்டசபையில ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் கரெக்டா நியாயமான, அது யாரு தப்பா பேசினாலும் அதை நீக்குவதா இருக்கட்டும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்குவதா இருக்கட்டும், நியாயமான முறையில பேசுறது வரவேற்கத்தக்க விஷயம். அவருக்கு ஒரு பெரிய சல்யூட். இன்னொரு பக்கம் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வச்சா நீங்க ஆளுங்கட்சி நிறைய பண்ணிருக்கிறாங்க, அதெல்லாம் நீக்கிருக்கீங்க, அதுல ஒரு பெரிய வரலாற்று பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி அங்க ஒரு குத்துனாரு. அதை தாண்டி லைவ்ல சூப்பர் சிங்கர் பாட்டு பாடுறது இதெல்லாம் நீங்க கட் பண்ண சொல்றீங்க, ஆனா ரீல்ஸ்ல வேற மாதிரி போய் ட்ரெண்ட் ஆகுது, அது என்னன்றது பாத்துக்குங்க, அது ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டார். அடுத்து இதை சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குன்ற மாதிரி முதலமைச்சர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்கலாம் பெரிய பேசினாரு. எங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது, ஸோ எங்களுக்கு பயம்லாம் இதுவே கிடையாது, ஸோ காலம் தாழ்த்தாமல் அதே ஓபன் பண்ணிருங்க, இல்ல ஜோசி இதை பார்க்கணுமா, இது ஏதாவது கேட்டுதான் முதலமைச்சர் ஓபன் பண்ணுவாரான்ற மாதிரி வச்சு உதயநிதி பேசினார். இப்படி பேசினா நாங்க சும்மா விட்டுருவோமா? எதிர்கட்சின்னா அதை விட ஆளுங்கட்சி என்ன வெயிட் தெரியுமா, நாங்க காட்டுறோம் பாருன்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா முதல்ல இறங்கினாரு. மிஸ்ஸாவே பார்த்த ஏக்கத்தால தாவேக்கான்ற ஒரு இதுவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாம போயிருச்சு. 2 வருஷத்துல கட்சி தொடங்கி உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது, உங்களா மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயம் இல்லைன்ற மாதிரி ஆதவர்ஜுனா பேசுறாரு. அதை தாண்டி வெள்ளை அறிக்கைகள்லாம் நாங்க விட போறோம், நெடுஞ்சாலை துறையிலிருந்து அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையிலிருந்து நிறைய டாக்குமெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கோம், கரெக்டா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம், எடுக்காமலா போக மாட்டோம், எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா தக்க பதிலடி கொடுக்குறாரு. குறிப்பா இதுல ரீல்ஸ் பாட்டு பாடுறது சூப்பர் சிங்கர்லாம் சொல்றீங்க, கடந்த 5 வருஷமா உங்க ஆட்சியில எத்தனை பேர் பாட்டு பாடினாங்க, எத்தனை பேர் இது பண்ணாங்க, பதவி இருக்கும்போது கூட கொள்கை தலைவர் எல்லாம் பேசாம வேற யாரையோ பேசி நீங்க பண்ணீங்களாமே, அதெல்லாம் நாங்களும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் செஞ்சு விட்டாப்புல ஆதவ அர்ஜுனா. குறிப்பா 2021 தேர்தல் அறிக்கையில் என்னாச்சு ஏதாச்சு, அதுல லைவ் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்றேன்னு போட்டு இது வரைக்கும் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணலையேன்ற மாதிரி அவர் போட்டு பொழந்து விட்டாப்புல ஆதவ அர்ஜுனா. உடனே புசி ஆனந்த் கூட பேப்பரை பார்த்து படிக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு போல, ஆனா அவரு எழுந்து பேச ஆரம்பிச்சாருன்னா பக்காவா பேசுறாரு. நாங்க முழுமையான லைவை போட்டிருக்கோம், மக்களும் எல்லாம் கொண்டாடி பார்த்துட்டு இருக்காங்க. அது உண்மையான பாயிண்ட் புசி ஆனந்த் சொன்னது. ஏன்னா நானே இது வரைக்கும் ஃபுல்லா உட்காந்துலாம் பார்த்ததில்ல. ஒரு பக்கம் லைவ் ஃபுல்லா என் கம்ப்யூட்டர்லயே ஃபுல் லைவ் சட்டசபை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நான் இந்த சைமில்டேனியஸா இன்னொரு சேனலுக்கு ஒர்க் பண்றதால அந்த வேலையும் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ முழு மணி நேரம் லைவ் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை சீரியல் எல்லாம் பாக்குறத நிறுத்திட்டு இந்த லைவை பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்துல உண்டாயிருக்குது. அதுவும் இந்த லைவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது அரசியல் மக்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பழக ஆரம்பிச்சிருக்காங்கன்றத
வரவேற்கணும். அதுக்கு முழு காரணம் யாருன்னா தாவேகான்ற அரசாங்கம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முழுமையான விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதே அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, இந்த லைவை பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க ஐயா. முழுசா டெலிகாஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை கண்ட்ரோல் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்றது தான் பாயிண்ட். சோ இது அவங்களால பண்ணவே முடியாது. அறிக்கை வேணா கொடுக்கலாம், ஆனா செயல்படுத்துவாங்களா திமுகன்னா வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் பயத்தை பத்தி பேசுறாருல எதிர்கட்சி தலைவர், நாங்கெல்லாம் மிஸ்ஸாவே பார்த்த இயக்கம் இந்த உருட்டல்களுக்கும் இதுக்கும் திமுக அஞ்சாதுன்றாரு. அப்புறம் ஏன் லைவுக்கு அஞ்சுறீங்க? எப்படி உருட்டலுக்கும் இதுக்கும் அஞ்ச மாட்டோம், லைவுக்கு ஏன் சார் அஞ்சுறீங்க? ஏன்னா அதுல ரீல்ஸா ட்ரெண்ட் ஆயிருந்தான். நான் என்ன கேட்கிறேன், இதுல ஆளுங்கட்சி பண்ற தப்பையும் குற்றம் எடுத்து காட்டுறாங்கன்றீங்க, எதிர்கட்சி பண்றதையும் எடுத்து காட்டுறாங்கன்றீங்க. அப்ப நியாயமான முறையில தானே இந்த சட்டசபை நடக்குது, லைவும் போகுது. இப்போ லைவ்ல முழுசா டெலிகாஸ்ட் பண்றதால மக்களுக்கு தெரியுது சார் ஆளுங்கட்சி என்ன பண்றது, எதிர்கட்சி என்ன பண்றது, யார் யாரெல்லாம் எப்படி பிஹேவ் பண்றான், யார் யாரெல்லாம் எந்த மோசமான பேச்சுக்களை பேசுறாங்க, அவங்க சட்டசபையில நடக்கிற பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்றது முழுமையாக மக்களுக்கு போய் சேருதுன்னா இது ஒரு பெரிய விஷயம். அதை வரவேற்கணும். இவங்களுக்கு என்னன்னா அந்த லைவ் மூலியமா திமுகவோட பல விஷயங்கள், அவங்க சட்ட சபையில நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியாயிருதே, மக்கள் மத்தியில போயிருதுன்னு. ஒரு பக்கம் நேத்து என்னடானா ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ வந்து தூங்கிட்டு இருக்காரு திமுக தரப்புல இருந்து, இன்னொரு பக்கம் வாயில ஏதோ வச்சுட்டு அவரு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல அட்ராசிட்டிஸ் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஏன் சார் நீங்க பயப்படுறீங்க? மிஸ்ஸாவே கண்ட இயக்கம் ஒரு சட்டசபை லைவ்ல பயப்படுறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட். ஏன்னா பயமே இல்லாத திமுக எதிர்கட்சி தலைவர் எங்களுக்கு பயமே கிடையாதுன்னாரு, ஆனா கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு நீங்க பயப்படணும்? அது உள்ள நீக்கினாலுமே வெளியே போனா போட்டோம், நாங்க கரெக்டா தான் பேசியிருக்கணும். நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்க எதை பேசணுமோ அதை தெளிவா சட்டசபையில பேசினா நல்லது. அது வந்து ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், அவங்க பண்றதுதான் வெளியே போகுது, பண்ணாது ஒண்ணும் போல, அதை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அப்பதான் எவன்லாம் மோசமா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமா மக்கள் முன்னாடி அம்பலப்படுவார்கள் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இதுக்கு திமுக பயப்படுறது வந்து, ஏன்னா அவங்க இது நேரடியா சொல்லாம சொல்றாங்க பாருங்க, இது இப்படி போகுது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு லைவை கொஞ்சம் கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வைக்கிறாங்க. சோ லைவால பயந்து திகைத்து போயிருக்கும் திமுகவை பார்க்க முடியுது. அது எதிர்கட்சி தலைவர் அவர்களே வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன பண்ணுவாங்க, நேரா கோர்ட்டுக்கே போயிருவாங்க போல இருக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டு ஐயா சட்டசபை நேரில் இந்த மாதிரி போகுது, அதை கொஞ்சம் இது பண்ணிருங்கன்ற மாதிரி கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதுக்கும் ஏதாவது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா, அடுத்து சபாநாயகரும் ஒரு தரமான கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. சோ நீங்க பாட்டு பாடுறதெல்லாம், அந்த கருத்தை ஒத்தி பாட்டு பாடுறதெல்லாம் தப்பு கிடையாது. சோ முதல்வர் இந்த ஜோசிங்கெல்லாம் சொல்றீங்க, முதல்வர் தன்னிச்சையா எப்படி செயல்படுறாருன்றது இந்த 3 மாசம் காலங்களே தெரியும். அவர் எத்தனை மணிக்கு ஆபீஸ் வராரு, எத்தனை மணிக்கு போறாருன்றது எல்லாமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி சொல்றாரு. அது ஐ மீன் முதல்வருக்கு எத்தனை ஆலோசகர்கள்லாம் இருந்தாலுமே அவர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிவை தான் எடுக்கிறாரு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இன்னொரு பக்கம் சட்டத்துறை அமைச்சர் வந்து தக்க பதிலடி ஜோசியத்துக்கு ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க. குறிப்பா அந்த மஞ்சத்துண்டு போட்ட வரலாறுலாம் இருக்கு ஜோசியத்தை பார்த்து அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நாக் அவுட். வேற யாரும் இல்ல, முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் அந்த மஞ்சத்துண்டு போடுவார்ல, அதுக்கு ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிட்டாப்புல. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, இந்த ஜோசியம்லாம் எப்படிலாம் விட்டுருங்க, ஆனா கேள்வி பதில் நேரம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பண்ணோம், அதுதான் குறிப்பா வந்து நீங்க அதை இது பண்ணிக்காதீங்க. ஆனா நீங்க லைவ் பண்ணீங்க சார், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா முழுமையான லைவ் தாவேக்கா பண்றாங்க, இல்ல கேள்வி கேட்கிற நேரம் ஒதுக்கலையா. இந்த சட்டசபையை காலைல ஆரம்பிச்சு 6:30-7 மணி வரையும் போகுது. அதுக்கே உங்கள்கிட்ட ஆக மொத்தத்தில் ஒரு லைவ் செஷனே எவ்வளவு தூரம் போகுது, அதுல என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்றது தெரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நடுவில் அந்த கேள்வி பதில் செஷனுமே விதிகளின்படி நாங்க எடுக்கிறோன்ற ஒரு பதிலுமே குற்றச்சாட்டுக்கு தெளிவான கிளாரிட்டி ஒன்னு சபாநாயகர் கொடுத்துடுறாரு, இல்ல தாவேக்கா கொடுத்துடுறாங்க. அந்த நிலைமையில தான் இருந்தது. இதுலயும் குறிப்பா சேலஞ்ச் இல்ல, ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன், முடிஞ்சா நடவடிக்கை எடுங்க. இந்த சினிமா டைலாக் மாதிரி பேசுற வேலைகள்லாம் வச்சுக்காதீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசின உடனே ராஜ்மோகன் எழுந்த உடனே என்ன சொல்லிட்டாரு, ஓப்பனா ஸ்பிளிட் ஸ்கிரீன் போடுங்க சார், இந்த சட்டசபை லைவ்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் போடுங்க, அப்பதான் திமுக நபர்கள் பண்ற விஷயங்கள் எல்லாமே முழுசா தெரியும், முழுசா வந்து வெட்ட வெளிச்சம் ஆகும் அப்படின்றதையும் சொல்லி இது பண்றாங்க. கண்டிப்பா எனக்கும் அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் போடுங்க, அது எல்லா ஸ்கிரீனும் கம்ப்ளீட்டா அந்த சட்டசபையில் இருக்கிற ஒரு நபரும் எஸ்கேப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எல்லா ஸ்கிரீனும் போட்டீங்கன்னா அவங்க பண்ற எல்லா ஆக்ஷன்ஸுமே மக்களுக்கு போய் தெரியும். அது நல்லா வரவேற்கத்தக்க விஷயம். அதை தாண்டி ஆல் இண்டியா ரேடியோன்ற மாதிரி அரசாங்கத்தோட ரேடியோலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணாத வகையில வச்சிருந்திருக்கிறாங்க கடந்த 2 வருஷமா. அதை இப்ப வந்திருக்கிற அமைச்சகம் வந்து அதை செயல்படுத்திருக்கீங்கன்னும் போது இதுவும் வரவேற்கத்தக்க விஷயமா நான் பாக்குறேன். இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்த டிபேட் தொடருது. ஓகே,
என்ன டிபேட் தொடருன்னா இந்த மின்சாரத்துறையை பேஸ் பண்ணி தொடரும் போது நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, கடை 5 ஆண்டுகளா கரூர் கம்பெனி, மன்னிக்கவும் இல்ல முன்னாள் கரூர் எம்எல்ஏ இப்போ தற்போதைய கோவை சட்டமன்ற உறுப்பினர்னும் போது அப்படியே கரூர் கம்பெனின்னும் போது எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்ன பட்டாரு, நான் இப்ப பாரு நீ உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும், நான் இப்படி பேசுறேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர். சங்கி அமைச்சர் மன்னிக்கவும் எரிசக்தி துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு கவுண்டர் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரங்க. பண்ணவன நீங்க இதை பண்ணீங்களா, இதை விட பெட்டரான ஒண்ணு பண்ணவா அப்படின்ற மாதிரி அடுத்து நிர்மல்குமார் பேசினதுதான். மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்த உட்கார்ந்த எதிர்கட்சி தலைவர்னு கூட எனக்கும் பேச வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற மாதிரி ஒரு தக் லைஃபா போயிருச்சு அந்த இடத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா டெண்டர் முறைகேடு ஊழல்ன்ற வார்த்தைலாம் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுல முறைகேடு நடந்திருக்கு. அதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நேத்தோ முந்தானேத்து தான் 51 இடங்கள்ல போய் விசாரணை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி அங்க ஒரு குற்றச்சாட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் வைக்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நடுவுல எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசின உடனே ஒரு பக்கம் திமுகவோட அந்த எதிர்கட்சி நபர்கள் எல்லாம் வரும்போது ஒரு இடத்துல மட்டும் ஒருத்தர் அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார். யாரான்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் இடத்த விட்டு நகராம அப்படியே உட்காந்துக்கிட்டு முழுசா பார்த்துட்டு இருக்காப்ல. ஏன் சார் நீங்க முன்னாடி வரல, உங்க எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசியிருக்காங்க, நீங்க ஏன் உள்ள வரலன்னும் போது பயம் இருக்குதானே செய்யும். ஏன்னா அவருக்கு உட்காந்து ஒரு பக்கம் ஒன்னு டிவிஎஸ்சில இருந்து ரைடு வருது, இந்த நோட்டீஸ் வருதுன்ற மாதிரி சுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. அவரும் பாதிக்கப்பட்டிருக்காருல, என்ன பண்றது. இது ஒரு டிஸ்கஷன் போச்சா. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஒரு கார் மேட்டர் இருக்குல்ல, அந்த கார் மேட்டரை பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசின விஷயம் எனக்குமே பிடிச்சிருந்தது. ஏன்னா நானுமே அதான் சொல்றேன், கடும் நெருக்கடி எல்லாம் சொல்றீங்க, அதை தாண்டி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அறிவுரையின் படி 59 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு வாகனம் தேவையில்லை, தேர்தல் வேட்புமனு தாக்கல் அறிவிப்படி அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அரசு கவனம் செலுத்தி கொடுக்கணும் அப்படின்னும் போது ஆதவர்ஜுனா எழுந்துட்டு என்ன சொல்றாரு, அரசின் நோக்கம் மக்களுக்கான விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கணும். இதுல புதிய வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, ஏழ்மையா இருக்கிறவங்க எல்லாருமே பஸ்ல வராங்க, இதெல்லாம் வராங்க. இங்க சாப்பிட்டா சபையை பொறுத்தவரை எல்லாரும் சமம்னு நினைச்சோம். நாங்க எல்லாருக்கும் காரு கொடுக்கணும்னு நாங்க எல்லாருக்கும் தான் சொன்ன மாதிரி இருக்கும். ஆக்சுவலா தாவேக்கால இருக்கவங்களாம் கார் வாங்க போறது கிடையாது. யார் அந்த ஏழ்மையில இருப்பாங்களோ அவங்களுக்கு கார் வாங்கிப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அரசு கார் என்பது ஒரு மரியாதை. அந்த மரியாதை ஏன்னா அந்த இந்த எம்எல்ஏ மக்களே, மன்னார்குடி எம்எல்ஏ, அது 4 கார் இருந்தாலும் அரசு கார்ல பார்க்கும்போது ஒரு வேற மாதிரி இருக்கும்னு. பட் கார் இருக்கவங்களுக்கு கார் கொடுக்க வேண்டாம்ன்றதான் என்னோட ஒப்பீனியன். இது ஜென்ரலா சொன்னோம், அது புரியுறவங்களுக்கு புரியும். இது ஒரு பேசிக்கான அடிப்படைன்றாரு. இந்த அடிப்படை பல பேருக்கு புரியல ஆதவர்ஜுனா அவர்களே. அதை புரிய வைக்க வேண்டிய கடமை அரசோட கடமை. அதை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் 2-3 வீடுலாம் இருக்கு. ஆனா அவர் அரசு பங்களான்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்கிறாருல. அப்போ நாங்க வீடு கேட்கும் போது கூட உங்களுக்கு பங்களா இருக்கு, அரசு பங்களான்னு கேள்வி கேட்க முடியுமா? அதை இருக்குது, நீங்க பயன்படுத்துறீங்க. அதே மாதிரிதான் இங்க அமைச்சர்கள் 4 உதவியாளர்கள் காரு பங்களாலாம் இருக்கு. ஆனா சட்டமன்ற எம்எல்ஏக்களுக்கு என்ன இருக்கு? நீங்க சும்மா அந்த அபிடேவிட்ல வேணா 10,000 தான் இருக்கு, கார் இல்ல, வீடு இல்லைன்னு என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது, பொது அறிவோட செயல்படுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட் அந்த பொது அறிவோட செயல்படுவோம்னா எம்எல்ஏ கார் வச்சுட்டு இருக்க எம்எல்ஏ ஆட்டோல எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு போய் பேசக்கூடாது. அது வச்சுன்னா நீங்க பேசுனது கரெக்ட். பொது அறிவோட செயல்படுவோம்னா உங்க எம்எல்ஏக்கே சொல்லுங்க. அந்த ஒரு எம்எல்ஏ அத்தனை கார் வச்சுக்கிட்டு எனக்கு கார் வேணும்ன்றது பேசுறதுலாம் சரியில்லை, ஆட்டோல தான் வந்தன்ற மாதிரி அங்க ஒரு பெரிய உருட்டுறதும் பேசுவதுமே சரியில்லை. சோ உங்க கட்சியிலுமே இந்த மாதிரி நபர்கள் இருப்பது உங்களுக்கும் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுது. திமுக அதை சொல்றாங்கன்னா அது திமுகவோட தரப்பு. திமுக நாங்க எங்களுக்கு வேண்டாம் போது அது அவங்களோட பார்வை. நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏழ்மையா இருக்கவங்களுக்கு கொடுங்க, அது ஏன் எல்லாருக்கும் போய் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அதுலயும் அவங்க சொன்ன அந்த கான்டெக்ட் என்னன்னா, மக்கள் சந்திப்பும் ஊழல் இல்லாத அரசு உண்டாக்கணும்ன்றதுக்காக தான். ஏன்னா இப்ப காருக்கு செலவாகுதுன்றதால இதன் மூலியமா நிறைய பேர் காசு வாங்க போறாங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட் அவர் எடுத்துன்னு சொல்றாரு. இதுக்கு நடுவுல நேரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அமைச்சர் அடிப்படையில தான் வருவாரு. அவருக்கு இருக்கிற பங்களா அவர் கேட்பது சரிதான், அதுவும் அந்த இடத்துல அரசாங்க வேலையை பாக்குறதுக்காக தான் அவர் கேட்கிறாரு. சோ இவங்களுக்கு கூட தான் வீடு இருக்கு, அது அரசு அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்ப அது வேணாம் நீங்க எழுதி குத்துட்டீங்களா? நீங்க தான் செலவை பத்தி எல்லாம் இவ்வளவு பேசுறீங்கல்ல, அப்ப இதை கம்மி பண்றதுக்கான முயற்சியை நாங்க சொல்றோம்ன்ற மாதிரி சொன்ன உடனே ஆதவ் சொல்லிடுறாரு தெளிவா, இங்க பாருங்க அரசு நிதி எந்த அளவுக்கு இருக்கு ஏது இருக்குன்றது எங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. சோ உங்களா மாதிரி 10,000 தான் இருக்கு ரேஞ்ச் ஒரு கார்ல, இந்த மாதிரிலாம் நாங்க பொய்யா பண்ணலன்ற மாதிரி சொல்லும் போது அது ஒரு நியாயமான பேச்சா தான் இருந்தது.
ஏன்னா சில பேர் வந்து அஃபிடேவிட்டை பேஸ் பண்ணி சொல்றாங்க, ஆனா நிறைய நபர்கள் இங்க உண்மையான அஃபிடேவிட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. சில பேருக்கு கார் இல்ல வீடு இல்லைன்னு அவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியுதா? நீங்களே நம்புவீங்களா மக்களே? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வீடு கிடையாது, கார் கிடையாது, 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்றத நம்புவீங்களா? பாத்துக்குங்க. இதுல உண்மையா அஃபிடேவிட் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பொய்யா ஏமாத்தி சொத்துக்களை மறைத்து பினாமி பேரில் வச்சு வேற மாதிரி அஃபிடேவிட் கொடுக்கறதும் வழக்கம் உண்டு. அதனால வந்து இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த இடத்துல சட்டசபையில வந்து இருந்தா, கார் இல்ல, அவர் எம்எல்ஏ வேற போய் மக்களை சந்திக்கிறது போது அரசாங்க காரை கேட்டிருப்பாரு என்னமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அரசாங்கமும் காரை கொடுத்துருக்கும், அந்த அடிப்படையில தான் இருந்திருக்கும் போல. இது நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லிட்டார், ஐஎம்எல், எப்பா காருக்கு இவ்வளவு பேசுறீங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் காரு தேவைதான். இதுக்கு முன்னாடி 300 பேர் யூனியன் சேர்மனுக்கு கருணாநிதி அவர்கள் கார் வாங்கினாங்க, அப்ப பேசாத பேசுவீங்களா, இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க, என்னது இது? அவரு ஒரு பக்கம் வச்சு செஞ்சு விட்டாப்புல. பட் என்ன பொறுத்தவரையும் என்னன்னா, கார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுங்க. அதை தாண்டி கார் வச்சிருக்கவங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஒரு மானியத்தை மட்டும் தான் கொடுக்கணுமே தாண்டி கார் செலவோ இதை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து பரிசீலனை பண்ணணும்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது திமுகவோட தலைவர், இப்போ எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிடான ஒரு பாயிண்ட் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஐ வில் ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். ஆனா இன்னொரு பக்கம் அந்த அஃபிடேவிட்ல பொய் இதெல்லாம் பேசியிருக்காங்க, அந்த அஃபிடேவிட்டை பேஸ் பண்ணி தாவேக தலைமையும் வச்சுக்கிட்டு இல்லைன்னு போய் சொன்னதும் பார்க்க முடியுது, இருந்துகிட்டு இல்லைன்னு அந்த அஃபிடேவிட்ல போட்டதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு சட்டசபையில் நடந்த நிகழ்வுகள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். பாய் கைஸ்.